அண்மைச் செய்தி. பெங்களூரு சென்னை ரயிலில் நகை வியாபாரியிடமிருந்து 30 லட்சம் மதிப்பிலான நகை ரூபாய் 3 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். பெங்களூரு சென்னை ரயிலில் நகை வியாபாரியிடமிருந்து 30 லட்சம் மதிப்பிலான நகை 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சவுகார்பேட்டையைச் சேர்ந்த நகை வியாபாரி வியாபாரம் முடித்துவிட்டு ரயிலில் சென்னை திரும்பிய நிலையில் நகை பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சவுகார்பேட்டையைச் சேர்ந்த நகை வியாபாரி வியாபாரத்தை முடித்துவிட்டு ரயிலில் சென்னை திரும்பிய நிலையில் நகை பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தேர்தல் சிறப்பு படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த விரிவான தகவல். வருகிற இந்த மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி தமிழகம் முழுவதும் மூலை முடுக்கெல்லாம் தேர்தல் பறக்கும் படையினர் ஆய்வு செய்து சோதனை செய்து வருகிறார்கள். அவ்வப்போது பணம் மற்றும் பரிசு பொருட்கள், நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில பெங்களூரிலிருந்து சென்னைக்கு நகை மற்றும் பணத்தை கடத்தி வருவதாக வந்த தகவலின் அடிப்படையில எழும்பூர், அதாவது பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே வந்த போது அங்கு பெங்களூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் வந்த டபுள் டக்கர் ரயிலை மறித்து நின்றது. அப்போது ஆய்வு செய்த போது சென்னை சவுகார்பேட்டையை சேர்ந்த ராம்லால் என்ற வியாபாரியை சந்தேகத்திற்கு இடமான முறையில இருந்தார். அவரை சோதனை செய்த போது உடல் முழுவதும் தங்க நகைகள் மற்றும் கட்டுக்கட்டாக ரொக்கப்பணம் வைத்திருந்தது தெரிய வந்தது. அவரை ஆய்வு செய்த போது கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 210 கிராம் தங்க செயின் நகைகள் மறைத்து வைத்தது தெரிய வந்தது. அதனை அடுத்து அவரது பேண்ட் பாக்கெட்டில் சோதனை செய்த போது 3 லட்சம் ரூபாய் பணம் வைத்திருந்தது தெரிய வந்தது. ஆனால் அதற்கான முக்கிய உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதனை தேர்தல் பறக்கும் படையினர் கருவூலத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது ரயில் மற்றும் பேருந்து மூலம் நகைகள் மற்றும் பணத்தை கடத்தி வருவது அதிகரித்து வருவது. கார் மற்றும் வாகனங்களில் எடுத்து வரும்போது அவ்வப்போது அங்கே தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்வார்கள் என்ற அச்சத்தில் வியாபாரிகள் மற்றும் ஏராளமானோர் இந்த நகை மற்றும் பணத்தை ரயில் மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கடத்தி வருவது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் பெரம்பூரில் ஆய்வு செய்த போது 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராம்குமார்.